गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 23ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:09 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி மதியம் 1:48 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி, அதற்கு பின்பாக பஞ்சமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் முழுவதுமாக அனுஷ நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்துல காலையில் 6:28 மணி வரைக்கும் மரண யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல சித்த யோகமும் கூடிய சுப தினமாக இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் முழுவதுமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உரையஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்துட்டு இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியம். இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. எந்தெந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் அப்படின்னு பார்த்தா, நாம முதலீடு போடக்கூடிய விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக செலவு செய்யறோம் அப்படின்னா அதுல கவன நிலைகள் அவசியம். நன்றாக அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதற்காக செலவு செய்வது மிகவும் நன்மையை தரும். புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். கண் பகுதிகள், பாத பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவுல உளைச்சல் நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஏதாவது வேலைன்னு எடுக்கும்போது அது சீக்கிரமா முடியாம கொஞ்சம் அலையிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ்க்காக, உயில் சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவுகள் செய்றீங்க அப்படின்னா அதுல ஈடுபாடுகள் எடுக்கலாம். அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல எதிர்பாராத வீண் செலவுகள் அதிகரிக்கும். அதுல கவன நிலைகள் முக்கியமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வெளிநாடு பயணம் சார்ந்த முயற்சிகள்ல இடையூறுகளோ பிரச்சனைகளோ அதிக செலவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி ரகசியமான மறைமுகமான விஷயத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு இடையூறுகள் இருக்கும் இன்றைய தினத்துல. அதுல எல்லாம் கூடுதல் கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார்.
இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். அதுல நீங்க விருப்பப்பட்டபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல நல்லபடியாக அமையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இந்த மாதிரி நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும். வரன் பார்க்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலையோ இல்லைன்னா தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் வழியிலையோ வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் தேவைப்படக்கூடிய தினமாக இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவுகளுக்கு தங்களுடைய பூர்வீகம், தங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான எண்ணங்கள், இது குறித்த எண்ணங்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நண்பர்களோடு சேர்ந்து உல்லாசமாக இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்றைய தினத்துல அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். எந்த இடங்கள்ல அந்த பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் தேவைன்னு பார்த்தா தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். உங்களுடைய தொழில் முறைக்கு ஏற்ப செலவுகள் அதிகமாக கூடிய தினமாக இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக செயல்படலாம். தேவைக்கேற்ப தொழில் சார்ந்த விஷயங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கடன் வாங்க வேண்டிய தேவைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் தொழில் முறையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம்னு பார்க்கும்போது செலவுகள் வரவுக்கு மேல அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தன்னுடைய மாமியார் வழியிலையோ தொழில் வழி நபர்கள் வழியிலையோ செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இந்த உறவுகள் வழியிலிருந்து கத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலையில கவன நிலைகள் அவசியம். கால் பகுதிகளில் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாலும் அதன் வழியில இன்றைய தினத்துல கொஞ்சம் மருத்துவ செலவுகளை செய்யற மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். புதிதாக வேலை குறித்த முயற்சிகள் எடுத்து செய்றீங்கனாலும் அதுலயும் நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல சந்ததிகளுடைய வளர்ச்சியை காணக்கூடிய தினம். குழந்தை பேறுகள் வீட்டில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெடுநாட்களாக குழந்தை பேறு இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது மனதளவுல நல்ல விஷயங்கள், முன்னேற்ற நிலைகளை குறித்த சிந்தனைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு தன்னை குறித்த தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக அமைகிறது. இன்றைய தினத்துல குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யலாம். இறை நாட்டங்கள் அதிகரிக்கும்.
நம்பிக்கைகள் அதிகரிக்கும். அவங்களுடைய இறை சார்ந்த விஷயங்கள்ல அதிக நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மிகவும் மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு உங்களுடைய தந்தை வழியிலிருந்தும் இன்றைய தினத்துல ஆதரவுகள் அமையும். பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்களும் உங்களுடைய தந்தையும் பேசுறதுக்கான வாய்ப்புகளோ அது குறித்த எண்ணங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் தெளிவுபட செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக சொத்துகள் வாங்க முயற்சிகள் செய்கிறோம், வாகனங்கள் வாங்க முயற்சிகள் செய்கிறோம்னா அதிலெல்லாம் நன்றாக ஆராய்ந்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கு. ஒரு சிலருக்கு உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து சொத்துகளுடைய வரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டுபயோக பொருட்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வாகனங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இடையூறுகள் ஏற்படக்கூடிய தினமாக இருக்கின்றது. அதனால டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. வீட்டில் சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் நடக்க இருக்குது அப்படின்னா அதுல கூடுதல் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல சகோதரஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். வரன் சம்பந்தமான விஷயங்கள் வழியில முயற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பார்ட்னரோடு ஒப்பந்தங்கள் போடுற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பங்குதாரர்களுடனான ஒப்பந்தங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சமுதாய ரீதியிலான தொடர்புகள்ல அதிக ஆர்வங்கள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடம் இல்லைன்னா மாமனார், வேலையாட்கள் இவங்களிடம் உங்களுடைய திருமணம் குறித்ததாகவோ இல்லைன்னா பிசினஸ் தொடர்பானதாக வெளிநாடு முயற்சிகள் குறித்தோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கும். பெரும்பாலும் வங்கி சம்பந்தப்பட்ட கடிதங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சங்கரநாராயணன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தனஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெறுவதனால வருமானங்கள் பெருகும். எந்த விஷயங்கள்ல வருமானங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வருமானங்கள் இருக்கும். பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் முன்னேற்ற நிலைகள், லாப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இதுல கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தினர்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் சார்ந்த பகுதிகள், முகப்பகுதிகள், வாய் சார்ந்த பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம். பேசும்போது முன்கோப நிலைகள் இருக்கும். அதனால பேசக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வரவுகளை பொறுத்த மட்டும் நல்ல வரவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். உணவு சம்பந்தமான விஷயங்கள்லன்னு பார்க்கும்போது குளிர்ச்சியான உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்துல கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சோர்வான நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்கள், தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனைகள்னு பார்க்கும்போது பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது முன்கோபங்களை குறைத்து கொள்ளலாம். தேவையில்லாத முன்கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட எண்ணங்களோ அப்படி இல்லைன்னா கலைகள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களோ இது குறித்த முயற்சிகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தினமாக அமைகிறது. இந்த மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். இறை சார்ந்த விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. எந்த வழியில விரய செலவுகள் இருக்கும்னு பார்த்தா உங்களுடைய அம்மா வழியிலேயோ உறவு முறைகள், அண்டை அயலார்கள் வழியிலேயோ உங்களுக்கு செலவுகள் இருக்கலாம். சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வழியில, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும்.
இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதுல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், பயணங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய வெளிநாடு முயற்சிகளுக்கு உங்களுடைய அம்மா வழி ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நிம்மதியான உறக்கங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். அதே மாதிரி பாத பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வீடு, மனை, வாகனங்கள் இது குறித்த விற்பனை துறையில இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல நல்லா விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. டிகிரி சம்பந்தப்பட்ட படிப்பு வழி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அமையும். நல்ல நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் எல்லாம் வீட்டில் நடக்க இருக்குதுன்னா இந்த மாதிரி சுப செலவுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும். யார் வெளியில லாப நிலைகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க வெளியிலிருந்து உங்களுக்கு இன்றைய தினத்துல ஆதரவுகளோ லாப நிலைகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. விரும்பிய காரியங்களை எடுத்து செய்வீங்க, அதுல வெற்றியும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்துல செய்யலாம். இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமானது, கடித ரீதியிலான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையும். இந்த முயற்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான முயற்சிகளும் நல்லபடியாக முடியக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில லாப நிலைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். அவங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், குலதெய்வம் தொடர்பான எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்துல அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் சற்று அதிகமானதாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ண நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் தொடங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள், இல்லைன்னா தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு குடும்பத்தார்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொழில் சார்ந்த இடங்கள்ல கடின உழைப்பாளியாக இருப்பீங்க. கொஞ்சம் முன்கோப நிலைகளும் இருக்கும். இதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது.
அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோருக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தொழில் சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும்போது காலனி சம்பந்தமானது, ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பழைய பொருட்கள் சம்பந்தமான விற்பனை இந்த மாதிரியான தொழில் முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நீங்க இன்றைய தினத்துல பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். தொழில் முறைக்கு ஏற்றபடி நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை இல்லைனா தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சிலர் அந்நிய நபர்களுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தமக்கு ஏதாவது உதவிகள் செய்திருப்பாங்க, அவங்களையெல்லாம் நன்றியுணர்வோடு நினைத்து பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பெரிய அளவிலான கோவில் வேலைகளில் ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள்ல நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்துல பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.